அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் உறுதியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பூர்ணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு யோகஸ்தானத்தில் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராகு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்க்கிறபடி அனைத்து வகையான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறந்த முன்னேற்றம் அளிக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகுவும் மோட்சக்காரகரான கேதுவும் சாதகமான அமைப்பில் இருப்பது உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராகு யோகஸ்தானத்திலும் கேது விரயஸ்தானமாகிய 12இல் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே உறுதியாக சுப விரயங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிழல் கிரகமான ராகு கேது வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக செயல்பட்டு பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் சிறப்பாக அமையும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுடைய செயல்பாடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாக பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சந்திரனும் உச்சபலம் பெற்று வலம் வருகிறாருங்க. சந்திரன் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார். அதற்கு பிறகு கர்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். 9, 10, 11 என பல இடங்களை அலங்கரிக்க போகிறாருங்க. எனவே சந்திரனினுடைய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அத்தனையையும் விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கும். எனவே இந்த வேளையில் குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று சந்திரனுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார். குருவும் சந்திரனும் இணைந்து மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நல்ல நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் எளிதில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு மிக விரைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சாதகமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தங்களுடைய வாழ்வில் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான
நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தொடர்ந்து சந்திப்பதற்கான நல்ல யோகம் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை குரு மற்றும் சந்திரனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். மறைமுகமாக பல்வேறு வகையான சிரமங்கள் இருந்தால் அவையும் விலகும். நேரடியாக சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களில் சிறப்பான முடிவெடுப்பதற்கான நல்ல நேரமாகவும் இந்த தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக குரு மற்றும் சந்திரனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே புதிய முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்குங்க. கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. நீண்ட நாட்களாக தடை என நினைத்த காரியங்களை தற்போது தடையில்லாமல் மலமளவென செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது அவருடன் மிக வலுவாக வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறார். சூரியனும் 13ஆம் தேதி முதல் இணைகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளம் இடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்தும் போது சனி அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பது உறுதியாக நல்ல மாற்றத்தை உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பொதுவாக ராசியின் உச்ச அதிபதியான சனியும் சூரியனும் இணைவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் இந்த இரு கிரகநிலைகளின் இணைவும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், மனதை வாட்டி வதைக்கக்கூடிய பல்வேறு வகையான தடை தாமதங்கள் போன்றவை விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நீடித்து வரக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை கூட நுணுக்கமாக கையாண்டு இந்த தருணத்தில் தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். புதன், சூரியன் மற்றும் ராசியின் உச்ச அதிபதியான சனி மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து மிக சிறப்பான மாற்றத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வாரத்தில் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனின் தைப்பூச வழிபாடானது விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முருகனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த தைப்பூச வழிபாடு வருவது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். எனவே வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு துளியளவும் சந்தேகமே இல்லை.